அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் F&O, அதாவது பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் வந்து மொத்தம் வந்து 185 ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் தான் இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக் வந்து ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 185 ஸ்டாக்ஸ்ல எந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு, அதாவது பாசிட்டிவ் சைடு போயிருக்கு, அது மட்டும் இல்லாமல் எந்த ஸ்டாக் வந்து நெகட்டிவ் சைடு போயிருக்கு. ஸோ அடுத்தது எந்த ஸ்டாக் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் பேஸ்ல ஏதாவது ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டு போயிருக்கா. ஸோ அதை பத்தின ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீக்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 29 ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடு வந்து போயிருக்கு. ஸோ பாசிட்டிவ் சைடு போன ஸ்டாக்ஸ் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மோர் தென் 2.5%, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல் சைடு வந்து மோர் தென் 2.5%, அதாவது கீழே இறங்கின ஸ்டாக்ஸ் மட்டும் தான் நான் வந்து லிஸ்ட் எடுத்திருக்கேன். ஆனால் 185 ஸ்டாக்ஸ்ல வந்து மோர் தென் 2.5% வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 29 ஸ்டாக்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அப்போலோ டயர், அட்டுல், ஏயு பேங்க், ஆக்சிஸ் பேங்க், பந்தன் பேங்க், சாம்பல் ஃபெர்டிலைசர், கோஃபோர்ஸ், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29 ஸ்டாக்ஸ். இதுல வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறது எந்த செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேங்கிங் செக்டார் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ மற்ற செக்டாரை கம்பேர் பண்றப்ப ஸோ ஐடி செக்டார், எனர்ஜி செக்டார், இந்த மாதிரி செக்டார்ஸை கம்பேர் பண்றப்ப பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. உங்களுக்கே தெரியும் பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ணிட்டு ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5, 6, 7 பேங்க் பார்த்தீங்கன்னா ஸோ டாப் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஏயு பேங்க், ஆக்சிஸ் பேங்க், பந்தன் பேங்க், சிட்டி யூனியன் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், ஐடிஎஃப்சி பேங்க். இதுல பந்தன் பேங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க், இந்த 2 பேங்க்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு growth. அது மட்டும் இல்லாமல் ஒரு 52 வீக்கோட ஹையெல்லாம் தாண்டி வந்து ஸோ மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்குது ஆக்சிஸ் பேங்க்லையும் பந்தன் பேங்க்லையும். ஸோ அதுல வந்து மொத்தம் வந்து 29 பேங்க்ல டாப் 3 ஸ்டாக்ஸ் எந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பல் ஃபெர்டிலைசர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் சிமெண்ட்ஸ், மூணாவது வந்து பந்தன் பேங்க். ஸோ இந்த மூணும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியா பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ சாம்பல் ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21.19% வந்து லாஸ்ட் வீக் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் பர்சன்டேஜ். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் சிமெண்ட்ஸ் 10.27% வந்து கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க் 7.66% வந்து கொடுத்துருக்கு. நம்ம வந்து இதுல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் ஃபெர்டிலைசர். ஸோ சாம்பல் ஃபெர்டிலைசர் பார்த்தாலே தெரியும். ஸோ அதுக்கு முந்தான வாரம் பார்த்தீங்கன்னா வெறும் 4% தான் பாசிட்டிவ் சைடு வந்து கொடுத்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அடுத்த அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட்டை ஃபுல்லாக கொண்டு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹையை வந்து டச் பண்ண வச்சிருக்கு. 52 ஹை வந்து கிரியேட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 21.19% வந்து சாம்பர் ஃபெர்டிலைசர் வந்து மேலே வந்திருக்கு. ஸோ இது வந்து கண்டினியூஸா வருமா அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 12 months வச்சு பார்க்கலாம் சாம்பல் ஃபெர்டிலைசரை பொறுத்த வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை, நியூ ஆல் டைம் ஹை வந்து கிரியேட் பண்ணிருக்கு சாம்பல் ஃபெர்டிலைசர். இது கண்டிப்பா வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஏறத்துக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10% வரைக்கும் நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னும் கொஞ்சம் நாம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஹையை கட் பண்ணா தாராளம் வந்து பை எடுக்கலாம். 574.35 சாம்பல் ஃபெர்டிலைசரை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஹையை கட் பண்ணா ஸோ கண்டிப்பா வந்து டார்கெட் வந்து 630-45 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு சாம்பல் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்ஸ்ல. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்தியன் சிமெண்ட்ஸ். ஸோ இந்தியன் சிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அதாவது 52 வீக் லோ ஒன்று கிரியேட் பண்ணிட்டு 52 வீக் லோவை டச் பண்ணிட்டு ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டா மேலே வந்துட்டு இருக்கு. சப்போஸ் நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம்ல எடுக்கணும்னா இந்தியன் சிமெண்ட்ஸை வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 277ங்கிறது 52 வீக்கோட ஹை, அப்புறம் லோங்கிறது பார்த்தீங்கன்னா 52 வீக்கோட 172.55. ஸோ இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா டிராவல் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஹையை கட் பண்ணா நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடு தான் போயிட்டு இருக்கு. சப்போஸ் ஹையை கட் பண்ணா ஸோ அடுத்த டார்கெட் 277 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு இந்தியன் சிமெண்ட்ல. ஸோ மூணாவதா பந்தன் பேங்க். ஸோ பந்தன் பேங்கை பார்த்தீங்கன்னா
ஸோ பந்தன் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 52 வீக் லோ ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஸோ மார்க்கெட் வந்து பை சைடு வந்துட்டு இருக்கு. ஸோ ஹையை கட் பண்ணால் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10% வரைக்கும் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட 209லேருந்து 240 இல்லை 260 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு பந்தன் பேங்க்ல. ஸோ பந்தன் பேங்க்ல அது மட்டும் இல்லாமல் 52 வீக்கோட ஹை ஒன்று இருக்கு 263.10. ஸோ அங்கே வந்து நம்ம செல் எடுக்கலாம். ஸோ அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ மார்க்கெட் வந்து ஒரு பைல தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைட்ஸ்ல இருக்கிற டாப் 3 ஸ்டாக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் இல்லை ஃபோட்டோஸ் ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார் தான். ஸோ அடுத்தது வந்து நம்ம செல் சைடு வந்து பார்க்கலாம். செல் சைடு வந்து நல்ல மார்க்கெட் இறங்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 ஸ்டாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இறங்கிருக்கு. இதில் 1% 2% எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்கல நான். ஏன்னா 1% 2% எல்லாம் நார்மலாக வந்து நடக்கிறது தான். அதை தாண்டி ஒரு 2.5% மேலே மார்க்கெட் வந்து இறங்குனா ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல்லை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஸ்டாக்ஸ் வந்து அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டாப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு எதுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்ப் 6.07% அது வந்து இறங்கியிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் குஜராத் கேஸ் லிமிடெட், மாருதி சுசுகி, அல்ட்ராடெக் சிமெண்ட், பவர் ஃபினான்ஸ் இந்த 5 ஸ்டாக்ஸும் பாத்தீங்கன்னா டாப் ஸ்டாக்ஸ்ல இருக்குது. அதாவது பாசிட்டிவ் சைட்ல எப்படி 3 ஸ்டாக்ஸ் வந்து டாப் ஸ்டாக்ஸ்ல இருக்கோ ஸோ அதே மாதிரி செல்லிங் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு என்ன சொல்றதுன்னா நல்லா இறங்கறதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு 5 ஸ்டாக்ஸ். ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஹீரோ மோட்டார் கார்ப். ஸோ ஹீரோ மோட்டார் கார்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 52 வீக் ஹையை வந்து டச் பண்ணிட்டு ஸோ மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கு. ஒரு நல்ல செல்லிங் தான். ஸோ சப்போஸ் அடுத்த கேண்டிலும் ஒரு கேப் டவுன் இதனா பார்த்தீங்கன்னா ஒரு இந்த லோவை கட் பண்ணிட்டு கீழே வந்துச்சுன்னா ஸோ அடுத்த டார்கெட் வந்து 4916 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு ஹீரோ மோட்டார் கார்ப்ல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா குஜராத் கேஸ் லிமிடெட். ஸோ குஜராத் கேஸ் லிமிடெட்லையும் அதே மாதிரி தான். ஸோ மார்க்கெட் வந்து 52 வீக் ஹை ஒன்று டச் பண்ணிட்டு ஸோ மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இறங்கிட்டு இருக்கிற கேண்டல் க்ளோஸ் கீழே வச்சா தாராளமாக வந்து நம்ம இன்னும் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டல் தான். நீங்கள் சப்போஸ் நீங்கள் வேணும்னா 1 டே கேண்டல் வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ மாருதி சுசுகி, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அல்ட்ரா சிமெண்ட், பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இந்த 5 ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு 5 ஸ்டாக்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் வந்து ஒரு செல் சைடு வந்து இருக்கு. இல்லை அதானி குரூப் கிடையாது. அதானி குரூப் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் சைடு தான் போயிட்டு இருக்கு. அதானி போர்ட்ஸ் எல்லாம் டாடா டிசிஎஸ் டாடா கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து செல் சைடு வந்து இருக்கு. காட்டுறோம் பாருங்க. ஸோ டாடா கெமிக்கல்ஸ், டாடா கம்யூனிகேஷன்ஸ், டாடா கன்சல்டன்சி ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டாடா இதோட பேஸ் பண்ணியிருக்கிற கம்பெனிஸ் டிசிஎஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல் சைடு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து அடுத்த வாரம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு F&Oல வந்து ஒரு செல்லிங் சைடு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ டாடா பேஸ் பண்ணி வர கம்பெனிஸை வந்து நம்ம வந்து செல் சைடுக்காக வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்ல ஒரு இறங்கிட்டு இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் ஒரு 2%, 1.5% இறங்கிட்டு இருக்கு. ஸோ டாடா கன்சியூமர் ப்ரொடக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா -1.6. ஸோ டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸை வந்து நம்ம வந்து ஒரு செல் சைடுக்கு வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைட்ஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைட்ஸில் போயிட்டு இருக்கிற கம்பெனிஸோட லிஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்த சிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் சிமெண்ட்ஸ் ஏறி இருக்கா. ஆனால் மற்ற சிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இறங்குற மாதிரி தான் இருக்கு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வந்து நெகட்டிவ் சைட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்த ஃபில்டர் எப்படி எடுத்துக்கன்னா 52 வீக் ஹையா வந்து கிட்டத்தட்ட 41 ஸ்டாக்ஸ் வந்து டச் பண்ணியிருக்கு. 52 வீக் ஹையா வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லிஸ்ட் தான் அசோக் லேலண்ட், ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் ஆட்டோ லிமிடெட், பால் கிருஷ்ணா லிமிடெட், பாரத் ஃபோர்ஜ். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 41 ஸ்டாக்ஸ் வந்து 52 வீக் ஹையை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ லாஸ்ட் வீக்கே தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு குரோத்ல தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து போயிட்டு இருந்திருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனால ஸோ பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, மிட் கேப் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹையை ரெசிஸ்டன்ஸா எடுத்துட்டு ரிட்டர்ன் ஆகக்கூடிய அதுல இருந்து ஃபில்டர் பண்ண ஒரு 20 ஸ்டாக்ஸ் தான் பஜாஜ் ஆட்டோ லிமிடெட், பால்கிரிஸ் இந்தியா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பாரத் ஃபோர்ஜ், பாஸ், சாம்பல் ஃபெர்டிலைசர், சோழமண்டலம், சிப்லா, கோரமண்டல், சிட்டி யூனியன் பேங்க், HS மோட்டார்ஸ், ஃபெடரல் பேங்க், கிளென்மார்க், இந்துஸ்தான்,
M&M, டாடா ஸ்டீல், டோரண்ட், ட்ரெண்ட் லிமிடெட், வோல்டாஸ் இந்த 20 ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸோ 52 வீக் ஹையை வந்து கிரியேட் பண்ணிட்டு ரெசிஸ்டன்ஸாக எடுத்துட்டு திரும்பிட்டு இருக்கு. இது வந்து 52 வீக் ஹை வந்து கிரியேட் பண்ண ஸ்டாக்ஸ். இந்த 52 வீக் ஹையை வந்து ரெசிஸ்டன்ஸாக எடுத்து திரும்பிட்டு இருக்கிறாங்க ஸ்டாக்ஸ் வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ லிமிடெட் உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிள் காட்டுறோம் பாருங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ லிமிடெட். ஸோ 52 வீக் ஹை அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி 2 லைன் வந்து கிரியேட் ஆகும். 52 வீக் ஹை ஒன்று கிரியேட் ஆகும், 52 வீக் லோ ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ 52 வீக் ஹை போட்டு அதை ரெசிஸ்டன்ஸாக எடுத்து திரும்புறப்ப ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு 5 to 10% வந்து அடுத்த கேண்டிலும் பார்த்தீங்கன்னா ஒரு செல் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்குறப்ப நான் 1 டே கேண்டில் வைக்கிறேன் பாருங்க, உங்களுக்கே தெரியும் இந்த சார்ட்டில். ஸோ 52 வீக் ஹையை வந்து டச் பண்ணிட்டு கிரியேட் பண்ணிட்டு ஸோ அடுத்தடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேண்டில் இறங்கிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழே இறங்குற கம்பெனிஸ் லிஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணியிருக்கேன். மொத்தம் வந்து 20 கம்பெனிஸ் வந்திருக்கு. ஸோ இதை மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு செல் கேண்டில் வந்து கிரியேட் ஆனிச்சு 1 டேல அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 to 10% வந்து செல்லிங் சைடு வந்து பாசிபிள் வந்து எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாமல் இந்த 40 ஸ்டாக்ஸோட 52 வீக் ஹையை கிராஸ் பண்ணி கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா ஸோ பை சைடு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேண்டில் வந்து புல்லிஷ், பியரிஷ், ஹேமர் கேண்டில், இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ புல்லிஷ் கேண்டில்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுறேன் அதானி போர்ட்ஸ். ஸோ அதானி போர்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸ்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர்ஸ். ஸோ அப்போலோ டயர்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு கேண்டில் வந்து ஒரு புல்லிஷ் சைடாக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி போறப்ப ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் சைடு போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறப்ப. ஸோ அந்த கேண்டில் வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு லாஸ்ட் வீக் கேண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 16 ஸ்டாக்ஸ்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதானி போர்ட் ஸ்பெஷல், அப்போலோ டயர்ஸ், ஆக்சிஸ் பேங்க் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 16 ஸ்டாக்ஸ்ல வந்து இந்த புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பியரிஷ் கேண்டில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில், நல்ல ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஸ்டாக்ஸ்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஏசிசி லிமிடெட், அதானி என்டர்பிரைசஸ். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் தாங்க மொத்தம் 3 இருக்கு. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட், டாடா மோட்டார்ஸ், டாடா பவர்ஸ் அப்படின்னு மொத்தம் 3 இருக்கு. அதுலயுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பியரிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஸ்டாக்ஸ் வந்து பியரிஷ் கேண்டில்ஸ்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது ஹேமர் கேண்டில். ஸோ ஹேமர் கேண்டில்னாலே நமக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா ஸோ மார்க்கெட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டாக்ஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ரால் லிமிடெட் பார்க்கலாம். ஸோ ஆஸ்ட்ரால் லிமிடெட்ல தான் நல்ல ஒரு growthல தான் போயிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. வீக்கில் வச்சுக்கலாம், ஏன்னா வீக் பேஸில் தான் நான் வந்து எடுத்தேன். ஸோ ஹேமர் கேண்டில் வந்து வீக் பேஸில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரால் மறுபடியும் மேலே வரதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 5 ஸ்டாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஆஸ்ட்ரால் லிமிடெட், பாரதி எலக்ட்ரிக்கல், டாக்டர் ரெட்டிஸ் லேப், இண்டல் இண்டியஸ், இன்டர்குளோப் ஏவியேஷன் அப்படிங்கிற ஒரு 5 ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேமர் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஹேமர் கேண்டில் தான் தெரியும். ஸோ பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை கொண்டு வந்து மேலே வந்து நிறுத்திருக்காங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா பை எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஹேமர் கேண்டில். ஸோ இன்வெர்டட் ஹேமர் கேண்டில்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அதான் நல்லா பை போயிட்டு இருக்கிற மார்க்கெட்ல இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா ஸோ மார்க்கெட் அங்கிருந்து ரிவர்ஸ் ஆயிடும். உங்களுக்கு ஒரு கேண்டில் வந்து சாம்பிள் காட்டுறேன். பால்கிருஷ்ணா INDS. ஸோ பால்கிருஷ்ணா INDSல பார்த்தீங்கன்னா தெரியும் 52 வீக் ஹையை வந்து டச் பண்ணிட்டு ஸோ மார்க்கெட் வந்து இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த லோவை கட் பண்ணாலோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான பிவோட் டச் பண்ணிட்டு இறங்கினாலோ ஸோ மார்க்கெட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 1% or 2% வரைக்கும் நெக்ஸ்ட் வீக் வந்து டவுன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கெல்லாம் ட்ரேட் பண்றப்ப கண்டிப்பா வந்து ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து நம்மளால வந்து கண்டிப்பா வந்து கொண்டு வர முடியும். ஸோ எதனால பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்ஸ் போய் உட்கார்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ரிப்பரா போயிடணும், அங்கே போயிட்டு முடிக்க கூடாது. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டா ஸோ கண்டிப்பா நம்ம ட்ரேடிங் பண்றப்ப ரொம்பவே வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி ரிப்போர்ட் மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. வீக்லி ரிப்போர்ட்னா சும்மா ஏதோ சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது.
அந்த ஸ்டாக்ஸ் ஏறும் இந்த ஸ்டாக்ஸ் ஏறும் இது இறங்கும் அது இறங்கும் அப்படி கிடையாது. ஸ்டாக்ஸ்னா எதனால ஏறும், ஏதாவது ஒரு டெக்னிக்கல்ஸ் பேஸ்ல இருக்கணும், இல்லைன்னா ஒரு நியூஸ் பேஸ்ல இருக்கணும். ஸோ சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். ஏன்னா 185 ஸ்டாக்ஸுமே போயிட்டு நம்மளால வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த டைம்ல போயிட்டு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ரிப்போர்ட் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம வந்து ட்ரேட் பண்றப்ப ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் நம்மளை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ எப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பாசிட்டிவ் சைடு வந்து நல்லா போயிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 3 ஸ்டாக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடில் வந்து ஒரு 5 ஸ்டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹையர் ரெசிஸ்டன்ஸா வந்து ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நான் என்ன சொல்றதுன்னா இப்போ 52 வீக் ஹை ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஸோ புட் ஆப்ஷன் சைடெல்லாம் நல்லா ஒரு பை பண்ற ஆப்ஷன்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா தாராளமாக போயிட்டு நம்ம வந்து புட் ஆப்ஷன்ஸை பை பண்ணலாம், இல்லைனா ஃபியூச்சர்ஸை போயிட்டு செல் எடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அது எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நானும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் பண்ணி ஸோ நிறைய வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க சேனலை. ஸோ அடுத்தது புல்லிஷ் பியரிஷ் ஹேமர் கேண்டில், இன்வெர்டட் ஹேமர் கேண்டில். ஸோ புல்லிஷ்னா பை, பியரிஷ்னா பார்த்தீங்கன்னா அடுத்து செல் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ், ஹேமர் கேண்டல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தது மேற்கொண்டும் பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணா பை எடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், இன்வெர்டட் ஹேமர் கேண்டல்லாம் ஸோ கண்டினியூஸாக அடுத்தது பார்த்தீங்கன்னா செல் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் வந்து செல்லிங் சைடில் தான் ப்ரெஷரில் இருக்கு. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக்கு ஏதாவது இறங்குதா அப்படின்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தா ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுங்க, இது வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா ஸோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக வந்து டைப் பண்ணுங்க. ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா சேர்த்து வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.